வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த ஒரு டாப்பிக்ல வீடியோ. நீங்கள் விரும்பும் ஆண் உங்களுடைய நெற்றியில் அடிக்கடி முத்தம் கொடுத்தால் அந்த ஆண் காமம் இல்லாத அன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, விரும்பக்கூடிய டைமில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஏற்றது போல் இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்களுடைய நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு, அதனால் அவங்களுக்கு ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே காமம் மட்டும்தான் இருக்குது, அன்பு இல்லை அப்படின்றத நினைக்காதீங்க. முக்கியமாக சொல்லணும்னா, நெத்தியில் ஒரு ஆண் உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் காமம் இல்லாத ஒரு அன்பு கலந்துருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் அவங்கள தாராளமாக முழுமைக்கும் நம்பலாம். ஆனால் உங்களுடைய நெற்றியில் மட்டும்தான், அதுக்கு மேலே ஒவ்வொரு விஷயங்கள் போகும்போதும் அதில் காமங்கள் அடிப்படைதான் செய்யும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பார்க்க தான் போகிறோம். ஒரு ஆண் உங்களுடைய கைகளில் முத்தம் கொடுத்து உங்களுடைய கைகளை இறுக்க பிடித்து கொண்டால் நான் தான் எனக்கு முக்கியம், நீ மட்டும் என்பதற்கான அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் எங்கே போனாலும் சரி, உங்களுடைய பப்ளிக் பிளேஸ் வச்சோ இல்லை உங்கள் ப்ரைவேட்டில் நீங்கள் இருக்கும்போதும் சரி, உங்களுடைய கைகளை பிடிச்சி உங்களுடைய கைகளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பின்புறம் ஒரு முத்தம் கொடுத்து உங்களோட கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஒருத்த வார்த்தை சொல்லிட்டா போதுங்க, அந்த ஒரு ஆண் உங்களை உண்மையாகவே காமத்தை தவிர்த்து தான் உங்களை விரும்புகிறாங்க. ஏன்னா நிறைய பிரைவசி கிடைக்கும்போது தப்பான விஷயங்கள் பண்ணும்போது இப்படி பார்த்துக்கோங்க. உங்களுடைய மூக்கில் முத்தம் கொடுத்தால் நம் இருவரும் சுவாசத்தோடு இணைகிறோம் என்பதை வெளிப்படுத்தும் அன்பு முத்தம் கூட. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு தான் முத்தங்களை வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில நபர்கள் அன்பினாலையும், ஒரு சில நபர்கள் காமத்தானாலையும், ஒரு சில நபர்கள் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட வெளிப்படுத்த முடியும். ஸோ உங்களோட மூக்கில் ஒருத்தங்க முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்காது. பட் உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னா அது நம்ம 2 பேரும் சுவாசத்தோடு இணைகிறோம் அப்படின்ற மாதிரியும், முத்தம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கண்ணம் மூக்கும் மூக்கும் ஒட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் நின்று கையை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் காமம் இல்லாத ஒரு அன்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய கன்னத்தில் ஒரு ஆண் முத்தம் கொடுத்தால் அன்பையும் தாண்டி அந்த ஆணுக்கு காமம் உங்கள் மீது இருக்கிறது என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னத்தில் ஒரு ஆண் உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த ஆணுக்கு அன்பு இருக்குது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் அதையும் தாண்டி காமங்கள் அவங்களோட மனசில் வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதுக்காக சின்ன பசங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது காமம் அர்த்தம் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எல்லா வகையான முத்தத்தோடு சேர்ந்த ஒரு அன்பு முத்தம் தான். ஸோ முத்தத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வயசு மாறுபடும் போதும் அதோட விஷயங்களும் மாறுபடும். இது எல்லாமே நீங்கள் கமிட்டடாக இருக்கும்போது, லவ்வர்ஸாக இருக்கும்போது கொடுக்கக்கூடிய ஒரு முத்தம். உங்களுக்கு அப்பா கொடுக்குறாங்க அப்படின்னா அது காமம் இல்லை, அது அன்பினால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது காதலன் கொடுக்குறாங்க, கணவன் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு காதல் வரும், காதலும் வரும். ஒரு ஆண் உங்கள் உதட்டோடு உதர் வைத்து முத்தம் கொடுத்தால் அந்த ஆணுக்கு காதலையும் தாண்டி காமம் அதிக அளவில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் உதடோடு ஒருத்தங்க உதட வச்சு முத்தம் கொடுக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க ஒரே ஒரு தான், காதலையும் தாண்டி காமத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் காதல் இருக்கும், காமம் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இப்படிப்பட்ட ஒரு முத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 100% புரிஞ்சுக்கலாம். இது காமத்திற்கான முத்தம், அதாவது காதல் கலந்த காமத்திற்கான முத்தம். இதை நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க வேணாம், சேர்ந்தே பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ கைஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டிக்கு வந்தாச்சு. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விஷயம். பட் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறத நம்ம உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதும் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காம மறுக்கிறதும் உங்களோட விருப்பம் தான். நம்ம அதை எதுவும் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இப்படி நடக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.